தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன் மணி ஐயா அவர்கள் நேற்று அசாம் மாநிலம் ஜோர்ஹட் பகுதியில் இந்திய விமானப்படை விமானம் ஒன்று விபத்தில் சிக்கி 5 வீரர்கள் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து இரங்கலையும் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். என் நெஞ்சுக்கினிய முன்னாள் இந்நாள் முப்படை வீரர்களே, வீர மங்கையர் திலகங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆலந்தூர் மணியின் காலை வணக்கம். ஒரு துயரமான செய்தி. இன்று தினத்தந்தியில் வந்த செய்தியின் பிரகாரம் அசாம் மாநிலம் ஜொராட்டில் விமான விபத்தில் விமானப்படையை சேர்ந்த 5 வீரர்கள் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் அதிகாரிகள், 3 விமானப்படை வீரர்கள். அந்த 3 2 பேர் அக்னி வீரர்கள். இப்படி விமானம் விபத்துக்குள்ளாக காரணம் அது பழைய விமானம், மிகவும் பழைய விமானம். சோவியத் ரஷ்யா காலத்தில் வாங்கப்பட்ட விமானம். தடவாளங்களை கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட பழைய விமானத்தை பயன்படுத்திய காரணத்தினால் இன்று இந்த 5 வீரர்களை இந்த நாடு இழந்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? தாய் திருநாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னை மறந்து, குடும்பத்தை மறந்து, தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்ய அல்லும் பகலும் எல்லை சாமிகளாக நின்று காக்கும் வீரர்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த சலுகைகளும் செய்வதற்கு முன்வரவில்லை. இதில் சமீப காலங்களில் அக்னிவீர் என்ற பெயரில் 4 ஆண்டு காலம் மட்டுமே பணி என்று கூறிவிட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை பணியிலிருந்து எடுத்து விடுகிறார்கள். இவர்கள் எக்ஸரிஸ்மென் என்ற கோட்டாவில் வரமாட்டார்கள். இவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, எந்த பென்ஷனும் கிடையாது. அப்படி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டிலாவது இருக்கிறதா? நாட்டை காக்கும் எல்லை வீரர்கள், எல்லைச்சாமிகளுக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு சாபம்? நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் எங்களுடைய உயிர் மூச்சு இந்த நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ய துணிந்து படையில் சேருகிறோம். அந்த படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை என்னும் பொழுது அவர்கள் வருங்காலத்தில் வரும் சந்ததிகள் எப்படி நாட்டை காக்க படையில் சேர்ந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பார்கள்? இந்த துர்மரணத்திற்கு, இந்த விபத்துக்கு யார் பொறுப்பேற்பது? முப்படை வீரர்களின் அமைச்சராக இருக்கும் ராஜ்நாத் சிங் ஐயாவா, இல்லை முப்படைகளின் தளபதி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திருமதி திரௌபதி முர்மு அவர்களா? இந்த துர்மரணம் 5 படை வீரர்களை இழந்திருக்கிறது. இது அவர்கள் குடும்பத்திற்கு மட்டும் இழப்பு இல்லை, ஒட்டுமொத்த நம் தேசத்துக்கே இழப்பு. இதற்கு அரசாங்கம் கூர்ந்து சரியான முறையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து அறிந்து இனி வரும் காலங்களில் இது போன்ற தளவாடங்களை எடுத்து செல்லும் விமானங்கள் நல்ல தரமான விமானங்களாக இருக்க வேண்டும். அறந்த பழசான விமானங்களை பயன்படுத்தக்கூடாது. மேலும் இது போன்ற ஒரு துர்மரணம் ஏற்படக்கூடாது. இதற்கு இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு இராணுவ வீரர்களின் நலனுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவின் வருங்கால சந்ததிகளின் எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை நல தரத்துக்காக இதில் சீரிய ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும். இறந்த அந்த 5 வீரர்களுக்கும் தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் வீரமங்கைகள் சார்பாக கண்ணீர் அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.